இப்போ வந்து ஆண்கள் இப்போ ஆண் வந்து பெண்ணை கற்பழிக்கிற மனப்பான்மை அவனுக்கு எப்படி வருது? கற்பழிக்கிறது, அப்புறம் அந்த பாலியல் வன்முறைகள், பாலியல் ரீதியான பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது மனப்பான்மை, பெண்களை கேலி பண்ணுறது, இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா ஆண் சர்வாதிகாரத்திலேருந்து தான் வருது. ஆணாதிக்கம் என்பது வேறு, ஆண் சர்வாதிகாரம் என்பது வேறு. ஆணாதிக்கம் என்பது ஒரு பெண்ணை கட்டுப்படுத்துகிற ஒரு செயற்கையான ஒரு ஏற்பாடு. பெண்ணை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். பெண் வந்து ஆணுக்கு கட்டுப்படணும். பெண் வந்து அந்த ஆணாதிக்கத்திற்கு ஒத்துழைக்கணும். இந்த ஆணாதிக்கம் அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் அது சர்வாதிகாரம். ஆணாதிக்கம் என்பது பெண்களின் பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பெண்களுடைய சுதந்திரமான வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் தடையாக இல்லாமல் இருக்கிறது தான். தனக்கு சாதகமாக ஒரு பெண்ணை கட்டுப்படுத்துகிற ஒரு மனப்பான்மை தான் ஒரு ஆணாதிக்கம் என்பது. அதனால் அது வந்து சரிதான். யாராவது ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்கும். அதனால் ஆண் சர்வாதிகாரம் இருக்குல்ல, அது வந்து பெண்ணை அடிமைப்படுத்துகிற மனப்பான்மை அடிப்படையாக கொண்டது. இந்த தனது விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துவது, பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தனது பிடிவாதமாக ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிற ஒரு மனப்பான்மை தான் ஆண் சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகார மனப்பான்மை தான் இந்த கற்பழிப்பு, அப்புறம் விபச்சாரம். ஒரு பெண் வந்து அடிமையாக இருக்கணும், விபச்சாரம், பணம், நீ உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ வந்து பணம் கொடுத்தா படுக்கணும், உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அந்த மனப்பான்மை, அது பெண் அடிமைத்தனம். விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் அத்தனை பேரும் அடிமைகள் தான். அதை நோக்கி போகிறான் பாருங்கள், அவன் வந்து ஒரு சர்வாதிகார மனப்பான்மை உடையவன். அவன் அப்படிப்பட்டவன். அதை வந்து இந்த கற்பழிப்பு, பெண்களை கேலி பண்ணுறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, பலாத்கார முயற்சி, அப்புறம் வந்து பிற பெண்ணின் விருப்பம் இல்லாமல் பெண்ணிடம் உடலுறவு கொள்ளுகிற அந்த மனப்பான்மை, தனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு பிடிவாதமாக அந்த பெண்ணை அனுபவித்து விட வேண்டும், உடலுறவு வைத்து கொள்ள வேண்டும் அந்த பெண்ணோடு. அவளுடைய விருப்பம் இருக்குதா இல்லையான்னு தெரியலைன்னா கூட அது முக்கியம் கிடையாது, தனது விருப்பம் அங்கு ஈடேற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனப்பான்மை தான் ஆண் சர்வாதிகார மனப்பான்மை. பிடிவாதம், பெண்ணின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், பெண்ணின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தனது எண்ணம் ஈடேறிவிட வேண்டும் என நினைக்கிற ஒரு ஆண் சர்வாதிகார மனப்பான்மை தான் அந்த பாலியல் வன்முறைகளுக்கு காரணம். பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளுக்கு காரணம். பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளுக்கு இந்த கற்பழிப்பு, பலாத்கார முயற்சி, எல்லாமே கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஆண் சர்வாதிகார மனப்பான்மை தான் காரணம். தனது விருப்பத்திற்கு ஒரு ஆண் என்ன நினைக்கிறான், தனது விருப்பத்திற்கு ஒரு பெண் அடிபணிய வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறான், ஆசைப்படுறான்னா என்ன அர்த்தம்? அவன் ஆசைப்பட்டால் இங்கே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறான். தன் ஆசைக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு பெண் நடந்துக்குவா அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது காரணம் இங்கே பெண் அப்படி இருக்கிறாங்க, அதனால் அவன் அப்படி நினைக்கிறான். இல்லை, நீ அப்படி ஆசைப்பட்டால் அதுக்கெல்லாம் இங்கே யாரும் நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கணும். அப்போ பெண்கள் வந்து எதனால் அப்படிப்பட்ட எண்ணம் வந்து ஒரு ஆணுக்கு வருகிறது? பெண்கள் அடிமையாக இருக்காங்க, பொம்மைகளாக இருக்காங்க, வேலைக்கு போகாமல் இருக்காங்க, ஆண்களுடைய தனது தேவைக்காக தனது பொருளாதார தேவையை ஆண்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் ஆண்களுக்கு அப்படி ஒரு பிடிவாதமே ஏற்படுகிறது, அப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது, அப்படி ஒரு ஆசை ஏற்படுகிறது. தனது விருப்பத்திற்கு ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தலாம், தனது விருப்பத்திற்கு ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்தலாம், தனது விருப்பத்திற்கு ஒரு பெண்ணை கற்பழிக்கலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஒரு ஆணுக்கு ஏன் ஏற்படுதுன்னா, அதுபோன்ற ஒரு ஆசைகள் இங்கு நிறைவேறுவதற்கு இங்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள், அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. தனது பிடிவாதத்துக்கு, தனது விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணை அடிமைப்படுத்த முடியும். அந்த மாதிரியான பெண்கள் இல்லை, அடிமைப்படுத்தவே முடியாது. பெண்கள்லாம் ரொம்ப விழிப்போடு இருக்காங்க, பெண்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, தங்களுடைய விருப்பத்தில் பெண்கள் உறுதியாக இருக்காங்க, தனக்கு பிடிக்காத ஒரு ஆண்களிடம் அவங்க பழக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கணும். எந்த விதத்துலையும் ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் வேறு எந்த விதத்துலையும் ஒரு பெண்ணை பொருளாதார ஆசை காட்டி கூட ஒரு பெண்ணை அடிமைப்படுத்த முடியாது. அப்படிங்கும்போது அவனுக்கு அப்படிப்பட்ட பிடிவாதத்திலேருந்து அவன் தன்னை தளர்த்தி கொள்வான், பிடிவாதத்தை கைவிடுவான். அப்படி ஒரு எண்ணத்திற்கு இங்கே வந்து மதிப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழலை இங்கே உருவாக்கணும். அப்போ பெண்கள் வந்து வேலைக்கு போகணும், அப்புறம் வந்து சரியான உறவுகளை இங்கே நிறைய ஏற்படுத்தணும். ஒரு கற்பழிக்கிறத விட காதலிப்பது மேலானது, அதுதான் உண்மையான இன்பம். அப்போ காதலிப்பதற்கு இங்கே சுதந்திரமே கிடையாது. நல்ல உறவுகளையெல்லாம் தடுத்துட்டு
இவங்க தடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க? அப்புறம் வந்து தவறான உறவுகள் தான் அங்கே வந்து தவறான உறவுகளை நோக்கி தான் போவாங்க. நல்ல உறவுகளுக்கு நல்ல வழி அமைச்சு கொடுங்க. அப்போ நல்ல அதாவது காதலுக்கு வழி அமைச்சு கொடுங்க. கல்யாணம் பண்ணுறத கட்டாயப்படுத்துங்க 18 வயசில். எந்த வயசுலையும் தனியாகவே இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பண்ணிட்டாக்கா கற்பழிப்பதற்கான அவசியம், அந்த கற்பழிப்பு, விபச்சாரம் இதுக்கெல்லாம் வந்து அதற்கான நியாயமே காரணமே இங்கே இல்லாமல் போயிடும். அப்போ நல்ல உறவுகளுக்கு நல்ல உறவுகளெல்லாம் தடுத்து வச்சிடுறானுங்க. கல்யாணம் அதாவது அந்த வயசில் கல்யாணம் பண்ணுறத கட்டாயப்படுத்துறது கிடையாது 18 வயசில். அப்புறம் காதலிப்பதற்கு தடை, ஆண்கள் பெண்களும் சுதந்திரமாக பேசுகிறதுக்கோ பழகுவதற்கோ இங்கே தடை. இப்படி நல்ல விதமான உறவுகள் ஏற்படுவதற்கு இங்கே நிறைய தடைகளை ஏற்படுத்துகிறதுனால தான் இவங்க வந்து இந்த பாலியல் வன்முறைகள்லாம் அதிகமாக ஏற்படுது. விபச்சாரத்தை நோக்கி போகிறாங்க, விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துட்றானுங்க. காதலுக்கு தடை விதித்து விட்டு விபச்சாரத்துக்கு அனுமதி. தவறான உறவுகளுக்கு இவங்க தான் காரணமாக இருக்காங்க. நல்ல விதமாக அதாவது உழைப்பதற்கு இங்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தா, ஒவ்வொருத்தரும் சுயமாக சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டா அவங்க ஏன் திருட போகிறாங்க? அப்போ திருடுவதற்கு சுயமாக சம்பாதிப்பதற்கு இங்கே நீ தடை விதித்தால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? திருட தான் செய்வாங்க. அது மாதிரி தான் வந்து ஒரு நல்ல உறவுகளுக்கு, நல்ல பாலியல் உறவுகளுக்கு இங்கு தாராளமான அனுமதியை கொடுத்து விட வேண்டும், வழிகளை ஏற்படுத்த வேண்டும். காதலிப்பதற்கு சுதந்திரம், காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும், பதிவு செய்து கொண்டு காதலிக்க வேண்டும். அது மாதிரி பெண்கள் கட்டாயம் வேலைக்கு போகணும். பெண்களுக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும். கண்டிப்பாக வேலைக்கு போகணும், வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் என்பது இப்படித்தான் செயல்பட வேண்டும். ஆண்களுடைய உழைப்பை சுரண்டுகிறவர்களாக பெண்கள் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு குடும்பங்கிறது, ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ தான் தேவை, 20,000 ஒரு மாதத்துக்கு தேவைன்னா கணவன் ஒரு 10,000, மனைவி ஒரு 10,000 போடணும். அப்போது அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர கணவனுடைய அத்தனை வருமானத்திற்கும் மனைவி சொந்தம் கொண்டாடக்கூடாது. இந்த மாதிரியான அது மாதிரி மனைவியோட வருமானத்திற்கு கணவன் அத்தனை வருமானத்திற்கும் கணவன் சொந்தம் கொண்டாடக்கூடாது. குடும்பம் என்பது ஒரு நிறுவனம். அதில் வந்து யார் முதலாளி? இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண் தான் முதலாளி, பெண் வந்து தொழிலாளி, உதவியாளர். அப்படி அந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் இயற்கையான விதிமுறைப்படி ஒரு குடும்பத்திற்கு பெண் வந்து முதலாளி, ஆண் வந்து உதவியாளர். ஆனால் தற்போது இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையான ஒரு உலகம். அப்போ இந்த மாதிரி குடும்பத்துக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்து அப்போ தான் அந்த குடும்பத்தை அமைதியாக வச்சு சரியான உறவுகளுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து, இங்கே காதலிப்பதை கட்டாயப்படுத்தி ஏன் காதலிக்கலை, ஏன் 18 வயசில் நீ கல்யாணம் பண்ணலை, 16 வயசில் நீ காதலிக்கணுமே ஏன் இன்னும் காதலிக்கலை, 18 வயசில் நீ கல்யாணம் பண்ணியிருக்கணுமே ஏன் பண்ணலை, அப்புறம் எந்த ஒரு வயசுலையும் நீ கணவனை மனைவியோ பிரிஞ்சுட்டா அடுத்து உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும். பிரிவது வந்து எளிதாக இருக்க வேண்டும். பிரிவதற்காக போராடக்கூடாது, விவாகரத்து வாங்குறதுக்காக போராடக்கூடாது. 8 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குதுன்னா மட்டும்தான் பிரிவது முடியாது. 8 வயசு ஆன பிறகு தான் நீ பிரிவதாக இருந்தால் பிரிந்து கொள்ளலாம். இல்லை என்ன 8 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா, குழந்தையே இல்லைன்னா எளிதாக பிரிந்து விடலாம். இந்த மாதிரி நல்ல உறவுகளை தாராளமாக அதுக்கான வழிகளை ஏற்படுத்தி அதுக்குரிய பாதுகாப்புகளை ஏற்படுத்தி நல்ல சட்டத்திட்டங்களெல்லாம் உருவாக்கிட்டாலே இந்த கற்பழிப்புக்கான விபச்சாரத்துக்கான அவசியம் என்பது இல்லாமல் போய்விடும். விபச்சாரத்துக்கும் கற்பழிப்புக்கும் இங்கே உள்ள சட்டத்திட்டங்களும் இந்த மக்களும் தான் காரணம். பாலியல் உறவுக்கு இவங்க முக்கியத்துவம் அலட்சியப்படுத்துறதுனால தான் பாலியல் உறவுகளை அலட்சியப்படுத்துகிறாங்க. அதனால தான் இந்த கற்பழிப்பு விபச்சாரம்லாம் ஏற்படுது. 16 வயசில் காதலிப்பதற்கு அனுமதி, 18 வயசில் கல்யாணம் பண்ணுறதை கட்டாயப்படுத்தணும். அப்புறம் எந்த ஒரு வயசுலையும் தனியாகவே வாழக்கூடாது. இதெல்லாம் அந்த உறவுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம். அது மாதிரி நீ ஒரு நகரத்துக்கு போகிற, 18 வயசுக்கு மேலே நீ வந்து ஒரு நகரத்துக்கு போகிறன்னா உன் மனைவியை கூட்டிகிட்டு போ, குடும்பத்தோடு போ. உன் குடும்பத்தை வந்து ஊரில் விட்டுட்டு நீ மட்டும் பிழைக்கிறதுக்கு போகாத. வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, குடும்பத்தோடு போ. தனியாக போகிறதுனால தான் குடும்பத்தை விட்டுட்டு நீ பிழைக்கிறக்காக நகரத்தில் போகிறனால தான் அந்த மாதிரியான தனியாக இருப்பவர்களை குறிவைத்து தான் விபச்சாரங்கள் நடக்குது. தனியாக இருப்பவர்களை நுகர்வோர்களாக நம்பித்தான் விபச்சாரம் என்பது கொடிகட்டி பறக்கிறது. அதனால் வந்து தவறான பாலியல் உறவுகள் இருக்குல்ல, கற்பழிப்பு, பலாத்காரம், விபச்சாரம், இதெல்லாம் ஒழிக்கணும்னா முதல்ல சரியான பாலியல் உறவுகளுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுங்கள். அதையும் அதை தடுத்துட்டு நல்ல உறவுகளெல்லாம் தடுத்து வச்சுருக்க, அப்புறம் கெட்ட உறவுகள் தான் பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து மனித உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா பசிச்சா தான் சாப்பிடுவீங்க. ஏன்னா மனித உணவுங்கிறது என்னது? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், தேன், இதுதான் மனித உணவு. உப்பு சேர்த்துக்கூடாது. உப்பு வந்து மனித உணவு கிடையாது.
அப்போது உப்பு சேர்க்காம இந்த காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், தேன், இதுதான் வந்து மனித உணவு. அப்படின்னா இந்த உணவை சாப்பிட்னாலே நமக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். நமக்கு ஏதாவது சோறு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சோறு, உப்பு போட்டு குழம்பு எதாவது இருக்கணும். இப்போ ஏதாவது சாம்பார், அப்புறம் வந்து பருப்பு குழம்பு அல்லது வத்த குழம்பு, இந்த மாதிரி எதாவது இருந்தால் தான், உப்பு போட்டு சமைச்ச அந்த மாதிரி குழம்பு இருக்கணும், சோறு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடுவோம். அதுவே நீங்கள் வந்து மனித உணவுனா எது? தானியம் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உப்பு எடுத்துக்கக்கூடாது. அப்படின்னா மனித உணவு அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்போ அந்த உணவை பார்த்தாலே கொஞ்சம் வெறுப்பாகவே இருக்கும். அப்போ பசிச்சா தான் சாப்பிடுவீங்க, விருப்பப்பட்டுலாம் சாப்பிட முடியாது. விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய அதாவது பசிக்காமலே விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய உணவு எதுன்னா இந்த தானிய உணவு தான். அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதனால் செய்யப்படுற தானிய உணவு, மாமிச உணவு, உப்பு போட்டு சமைச்ச உணவு, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், முட்டை, மீன், இதெல்லாம் பசிக்காமலே நீங்கள் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது மாதிரி பசிக்கவே இல்லை அப்போ கூட சாப்பிடுவீங்க. வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அப்போ கூட ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து சாப்பிடுவீங்க. மேலும் மேலும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இதுக்கு ஒரு இதுவே கிடையாது, ஒரு விவஸ்தையே கிடையாது. இந்த உணவு சாப்பிட்டாக்கா நமக்கு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போயிடும். ஒரு காரணமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு கிடப்போம். ஏன்னா அதோட சுவை அந்த மாதிரி அது நம்மளை அந்த அளவுக்கு அடிமைப்படுத்துது. ஒரு சாப்பாடு ஏன் சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம், அந்த கேள்வி கேட்குற அறிவுங்கிறதே வேலை செய்யாது. எதுக்குப்பா நீ இப்போ சாப்பிட்டுட்ருக்க, அதுக்கு உங்ககிட்ட பதில் கிடையாது. எதுக்கு இப்போ தானே உனக்கு பசிக்கவே இல்லை, ஆனால் நீ பிரியாணியை பார்த்த உடனே நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்ட, ஆனால் உனக்கு பசிக்கவே இல்லை. இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே ஒரு 10 இட்லி முழுங்கினேன், உடனே ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்ருக்குற. உனக்கு பசியே கிடையாது. 10 இட்லி செரிமானமாக இருக்குது, இன்னும் 2-3 மணி நேரம் இருக்குது, அப்போ தான் உனக்கு பசிக்கணும். ஆனால் இப்போவே திரும்ப ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்ருக்க. சரிப்பா, ஒரு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சரி விடு. இப்போ திரும்ப ஒரு பிரியாணி சாப்பிட்ற. என்ன நீ வயிறு ஃபுல்லாக முதல்ல பசிக்காமல் சாப்பிட்ட, இப்போ என்னடானா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்ட, திரும்பவும் சாப்பிட்டுட்ருக்குற. அப்போ என்னடா இது, எதுக்காக தான் சாப்பிட்ற? அப்புறம் படுத்து தூங்குற. அப்போ எதுக்கு தான் சாப்பிட்ட நீ? உழைப்பதற்காக தான் உணவு எதுக்கு உண்றோம்? அதை சாப்பிட்டா நம்ம நல்லா வேலை செய்யலாம். அப்புறம் நல்லா சாப்பிட்டு தூங்குற. அப்போ எதுக்கு தான் நீ சாப்பிட்றங்கிற ஒரு காரணமும் இல்லை உங்ககிட்ட ஒரு கேள்வி நீயா உனக்காக கேட்டுக்கிறியா? அந்த கேள்வியும் கிடையாது. பசிக்காமலே சாப்பிட்ற, வயிறு நிறைஞ்சிச்சு, அதனால் மீண்டும் சாப்பிட்ற, உடனே சாப்பிட்ற, மீண்டும் நிறைய சாப்பிட்டுட்ருக்க. சரி, சாப்பிட்டு முடிஞ்சு ஏதோ பெருசாக வேலை செய்கிறார் போலுக்கு, அதுக்கு தான் இவர் நல்லா சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக்கிறாரு. பெரிய மூட்டை ஏதோ தூக்க போகிறாரு, அதுக்கு தான் நல்லா சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக்கிறாரு. ரொம்ப ஆற்றல் மிகுந்த சாப்பாடெலாம் சாப்பிட்றாரு. நல்ல மிகப்பெரிய ஆற்றலை தருகிற அந்த தானிய உணவு, உப்பு போட்டு சமைச்ச மாமிச, மீன், முட்டையெல்லாம் சாப்பிட்றாரு. பெருசாக ஏதோ வேலை பண்ண போகிறார் போலுக்கு, அதுக்கு தான் உடம்புல வண்டியில் பெட்ரோல் போடுற மாதிரி ரொம்ப தூரம் வண்டி ஓட்ட போகிறாரு. அதான் இப்போ பெட்ரோல் டேங்கெல்லாம் நிரப்பிக்கிறார் போலுக்கு. அது மாதிரி இவர் வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பாட்டை நிரப்பிக்கிட்டு பயங்கரமாக பெரிய வேலை பார்க்க போகிறான்னு பார்த்தா நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு கிடக்கிறார், கொரட்டை விட்டு. கிட்டத்தட்ட இவர் தூங்குறத பார்த்தா இன்னொரு 5 மணி நேரத்துக்கு எந்திக்க மாட்டார் போலுக்கு. அப்போ என்னத்துக்கு தான் நீ வெறும் திங்கணுங்கிறதுக்காகவே திங்கிறது, வேலை செய்யணுங்கிறதுக்காக இல்லை, சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே சாப்பிட்றது. அதுதான் அந்த மாதிரி குண்டாகி, உடம்பு பெருசாகி, இறப்பை பெருசாகி, தொப்பை விழுந்து லூஸ் ஆகி போய் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போது எதுக்கு சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோம்? ஒரு கேள்வி கேட்டால் தான் அறிவு வரும். எதை சொன்னாலும் எதுக்குன்னு கேளுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அறிவை இங்கே வேலை செய்யலை பாருங்கள். இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவு இதெல்லாம் சாப்பிட்டா கேள்வி கேட்குற அறிவே போயிடும். ஏன்ப்பா சாப்பிட்றேன்னா உனக்கு கேள்வி இல்லை. பசிச்சு சாப்பிட்றியா? இல்லை, பசிக்கலை. அப்போ ஏன் சாப்பிட்றேன், சாப்பிட்ணுங்கிறக்காக சாப்பிட்றேன், பிடிச்சிருக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ தானப்பா வயிறு முழுக்க சாப்பிட்டேன், திரும்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், எனக்கு பிடிச்சிருக்கு, சாப்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. அப்போது என்னத்துக்கு தான் சாப்பிட்ற? கேள்வி கேட்குற அறிவே இல்லாமல் போயிடும். அதான் பகுத்தறிவு இல்லாமல் போயிடும். அதனால தான் சொன்னேன், இது முட்டாளாக்கக்கூடிய உணவு. இது முட்டாளாகிடுவாங்க. அப்படி தான் ஆகி போயிட்டாங்க இந்த மனுஷங்க. ஏன் இந்த மாதிரி முட்டாளாக ஆகி போனாங்க அப்படின்னா அதுக்கு தான். எதுக்கு முட்டாளாக ஆனாங்கன்னா அது இதனால தான் இந்த மாதிரி ஆகி போயிட்டாங்க. போன மாதிரி குழந்தைங்க போன மாதிரி முட்டாளாகிட்டாங்க இவங்களாம் மனுஷங்க. அதனால தான் என்ன, சரி இவங்களுக்கு அறிவை எப்படி கொண்டு வர்றது? இந்த சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டாங்க. அந்த சாப்பாடு தான் இவங்கள முட்டாளாக்கிடுச்சு. ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்குற அறிவே இல்லாமல் செய்து விட்டது.
எதுக்காக சாப்பிட்ற, ஏன் சாப்பிட்ற, அதில் என்ன சத்து இருக்குது, அந்த கேள்வி, அந்த அறிவாவது உனக்கு இருக்கா? இது இந்த நேரத்தில் சாப்பிட்லாமா கூடாதா, அந்த விழிப்புணர்வாவது உங்ககிட்ட இருக்கா? எதுவும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் கிடையாது. இதில் என்ன சத்து இருக்குது, நீ சாப்பிட்றியே அந்த தோசையில் என்ன சத்து இருக்குது, அந்த பரோட்டாவில் என்ன சத்து இருக்குது, அது என்றைக்கா தெரிஞ்சுக்கிட்டியா? அது சத்தே இல்லைன்னாலும் ஏன் சாப்பிட்ற? அது சத்து இல்லைன்னு தெரியுது, அது உடம்புக்கு நோய் தருது, அப்போவும் நீ ஏன் சாப்பிட்ற? இப்படி ஒரு மனுஷங்க முட்டாளாவதற்கு இந்த உணவு எப்படி ஒரு காரணமாக இருக்குது பாருங்கள். பசிக்காமலே சாப்பிட்ற, அப்போ ஏன் சாப்பிட்ற, எதுக்கு சாப்பிட்ற, அந்த நீ சாப்பிட்ற உணவில் என்ன இருக்குது, அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா, என்ன சத்து இருக்குது, அதை பற்றின அறிவும் உனக்கு கிடையாது. சரி அதை பற்றின சரி இப்போ பரோட்டாலாம் சாப்பிட்ற, அது கேடு தான் தரும். மைதாவினால் செய்யப்பட்ட கேக்கு, பப்ஸு, பஜ்ஜி கிச்சின்னு சாப்பிட்ற, அதுவும் உனக்கு கேடு தான் தரும். தெரிஞ்சே நீ சாப்பிட்ற. அப்போ தெரிஞ்சே தப்பு பண்ணுறாம, அதான் முட்டாள்தனங்கிறது, அதான் மூட நம்பிக்கைக்கு ஆரம்ப கட்டமே இந்த உணவு தான். இந்த மூட நம்பிக்கையோட ஆரம்ப கட்டமே உணவு தான். அந்த உணவு உங்களை முட்டாளாக்கும், நீங்கள் முட்டாளாவீர்கள். உங்களுக்கு அறிவு தேவையில்லை, ஏன் எதுக்குன்னு, எனக்கு அந்த சாப்பாடு தான் தேவை, அந்த சாப்பாடை சாப்பிட்டா நீங்கள் முட்டாளாயிடுவீங்க. அப்படி தான் இந்த உலகம் முழுக்க மூட நம்பிக்கைகள் பரவியது. இவ்வளோ முன்னேறிட்டாங்களே, இப்போவும் ஏன் மூட நம்பிக்கை? படித்த விஞ்ஞானி கூட கோயிலுக்கு போயிட்டு வரான். பெரிய பெரிய விஞ்ஞானி, அவன் இஸ்ரோவில் பெரிய விஞ்ஞானியாக இருக்கான், அவன் கூட கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரான். என்னடான்னா அவனுக்கும் மூட நம்பிக்கை. அதனால் படிக்கிறதுக்கும் இந்த அறிவுக்கும், அப்போ படிப்புங்கிறது என்னென்னா அவர் படித்த மூட நம்பிக்கை, படித்த முட்டாள்களாக இருக்காங்க. அப்போ இந்த படிக்கிறது எதுக்காக படிக்கிறாங்கன்னா, இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு மனுஷங்க முட்டாளாயிட்டானுங்க, மூட நம்பிக்கை ஆகிட்டாங்க. அதனால் இவர்களுக்கு எப்படி அறிவை ஊட்டுவது? இந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்லனாலே, இதுக்கு பதிலாக மனித உணவுகளை சாப்பிட்டாலே போதும், நீங்கள் அறிவாளி ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த உணவுங்கிறது நீங்கள் பசித்து தான் சாப்பிடுவீங்க, பசிச்சா மட்டும் தான் சாப்பிடுவீங்க. அப்புறம் அதில் என்ன சத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சாப்பிடுவீங்க. ஏன்னா அந்த உணவு இயல்பாகவே ஒரு வெறுப்பாக இருக்கும். ஆனால் பசியில் நமக்கு எதாவது ஒன்று சாப்பிட்டாகணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்ற அளவாக தான் சாப்பிடுவீங்க, அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டீங்க. பசிச்சா தான் சாப்பிடுவீங்க. பசித்து சாப்பிட்றவங்க எப்போவுமே அளவாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ணுங்கிறதுக்கு அவங்களுக்கு பசி என்கிற நிர்பந்தம், நெருக்கடி தேவைப்படுகிறது. அப்படி பசிச்சா தான் சாப்பிட்றவங்க எப்படி அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க? பசிக்காமல் சாப்பிட்றவங்க தான் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. பசிக்காமலே சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்க தான் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் பசிக்காமலே சாப்பிட்றதுக்கு அந்த மனுஷங்க மேலே குத்தம் சொல்லாதீங்க, அந்த சாப்பாட்டில் தான் குத்தம் இருக்குது. பசிக்காமலே சாப்பிட தூண்டுகிற உணவு மேலே தான் அவங்களுக்கு குற்றம் இருக்குது. பசிக்காமலே சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்ககிட்ட போய் மனித உணவுகளை கொடுத்து பாருங்கள். காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகளை கொடுத்து பாருங்கள். அவங்க அந்த உணவுகளை மட்டும்தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க கூட பசிக்காமலே சாப்பிட்ற அவங்க கூட பசித்து தான் சாப்பிட்ற வழக்கத்துக்கு மாறிடுவாங்க. அதனால் ஏன் எதுக்கு சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், அதில் என்ன இருக்குது, நல்லது இருக்கா கெட்டது இருக்கா, எதை பற்றியும் கவலை இல்லை. டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சாப்பிட்றது, கவர்ச்சியாக இருக்குது சாப்பிட்டு விடுவது. இதுதான் இந்த மனுஷங்க முட்டாளாக்குகிற இந்த உணவுகள், தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன், முட்டை, பால் உணவுகள், தயிர் உணவுகள். அப்போ நீங்கள் பசிச்சாதான் சாப்பிட்ணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. பசிச்சா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னா நீ என்ன உணவு சாப்பிட்ணும்? மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும். பசிச்சாதான் சாப்பிட்றவங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டாங்க. அப்போது அதுக்கு ஏற்ற உணவு தான் மனித உணவு. எது? தானியங்கள் கிடையாது. மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. இதெல்லாம் நம்மளை முட்டாளாக்குகிற, மூட நம்பிக்கையாக மாற்றுகிற உணவுகள். அதனால் நம்ம மனித உணவு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர் வகைகள், கடலைகள், தேன், இதை மட்டும் சாப்பிடுங்க. நீங்கள் பசிச்சாதான் சாப்பிடுவீங்க. உப்பெல்லாம் கூட உப்பு சேர்த்தா கூட, உப்பு சேர்த்து நீங்கள் காய்கறி பொரியல் சாப்பிட்டா கூட வயிறு நிறைய தேவையான அளவுக்கு தான் சாப்பிடுவீங்க. பசிச்சா மட்டும் தான் சாப்பிடுவீங்க, பசிக்காமல் சாப்பிட மாட்டீங்க. அப்போ எவ்வளோ அற்புதமான உணவு பார்த்தீங்களா, மனித உணவு. ஏன்னா நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற பிரச்சனை எனக்கு இருக்குது, பசிக்காமலே சாப்பிட்றேன், நிறைய சாப்பிட்றேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னை எப்படியா காப்பாற்றுங்க அப்படின்னு கெஞ்சுறவங்க, புலம்புறவங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க இறப்பையை சின்னதாக்கிடுறாங்க. ஒரு புத்திசாலி மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, பெரிய அறிவுஜீவி மருத்துவர், உங்கள் இறப்பையை சின்னதாக்கிடலாம், அப்போ நீங்கள் எப்படி அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு அந்த மருத்துவர் கேட்குறாரு. அப்படியா, நல்ல அறிவாளியாக தான் இருக்கீங்க, சரி சின்னது பண்ணிடுங்க. இறப்பையை சின்னது பண்ணிடுறாங்க. தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி, துணியை கட் பண்ணி எடுத்துடுற மாதிரி சின்ன பையாக தைச்சிட்றாங்க. திரும்பவும் என்ன ஆகுது, திரும்பவும் நிறைய சாப்பிட்றாரு, அந்த பை விரிஞ்சிக்கிட்டே போகுது. அப்படி பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க, இப்படியாவது இவங்களோட பெருந்தீனி திங்கிற அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு
டாக்டருக்கெல்லாம் முயற்சி பண்ணி அதுக்கு பரிசோதனைக்காக அந்த மக்களும் போய் நின்று அப்படி உயிரை விட்டவங்க 1-2 பேர் இருக்காங்க. அந்த மருத்துவம் இப்போ ஃபெயிலியர் ஆகி போச்சு. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நல்லா வருமானம் பார்க்கலான்னு பார்த்தாங்க இந்த மருத்துவர்கள். வாயை கட்டுறதுக்கு பதிலாக வயிற்று பையை வந்து தச்சு வெட்டி சின்னது பண்ணுறாங்க, சின்னதாக தைக்கிறானுங்க. வாயை கட்ட முடியல. வாயை கட்ட முடியாத காரணம் அந்த உணவு தான்பா காரணம். உணவு மேலே தான் தப்பு இருக்குது. நீ சாப்பிட்றிய பாரு, அந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், அந்த உப்பு கலந்து சமைக்கிற பாரு, இந்த உணவு மேலே தான் தப்பு இருக்குது. அந்த குப்பை உணவுகளை தூக்கி குப்பை தொட்டில் போடு. அப்புறம் மனித உணவுகள்னு நான் எதெல்லாம் சொன்னேன்னா அதெல்லாம் மனித உணவுகள். அதை மனித உணவுகளை சாப்பிட்டேன்னா நீ பசிக்காமல் சாப்பிட மாட்ட. அப்புறம் வந்து அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட மாட்டேன். அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் கூட உனக்கு சாப்பிட்றதுக்கு தோணாது. ஏன்னா இந்த உணவுகள் உனக்கு இயல்பாகவே கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்தும். இந்த காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், தேங்காய், கடலைகள், தேன், இதெல்லாம் கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்தும். ரொம்ப விரும்பிலாம் தேன் இனிப்பாக இருந்தால் கூட அதெல்லாம் விரும்பிலாம் சாப்பிட முடியாது. விரும்பி நிறையாலாம் சாப்பிட முடியாது. தேன் வந்து அதுவும் கொஞ்சம் தான், அதுவும் திகட்டும். அதனால் இந்த உணவு இயல்பாகவே மனித உணவுன்னு நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அது இயல்பாகவே கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், விருப்பப்பட்டெல்லாம் சாப்பிட முடியாது. அதாவது நமக்கு வந்து பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவோம். ஏன்னா அது இயல்பாகவே நமக்கு கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்தும். அது நேரத்தில் அளவுக்கு அதிகமாகவும் நம்ம சாப்பிட மாட்டோம். ஏன்னா அது வெறுப்பை ஏற்படுத்தும். அதனால் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியதை யாராவது அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்களா? அது நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவுகளை தான் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவோம், பசிக்காமலே சாப்பிடுவோம். அதனால் நான் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அதன் பிறகும் நீங்கள் வந்து இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். நான் சொல்கிற ஒவ்வொரு உண்மையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி இருக்கும்.